கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே முகமுகமாய் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சமாதானத்தின் கர்த்தர் தாமே உங்கள் யாவரோடும் இருந்து சகலவித ஆசீர்வாதங்களினாலும் உங்களை முடிசூட்டுவராக. இதோ நல்ல சத்தியங்களோடும் தேவனுடைய வார்த்தையை ஆராய்வதற்கும் இந்த நல்ல நேரம் அமைந்திருக்கிறது. தேவனுடைய பெரிதான கிருபை, ஆவியானவருடைய அனுகிரகம், பரலோகத்தின் ஒத்தாசையும் உங்களையும் என்னையும் முகமுகமாய் இணைத்திருக்கிறது. காரணம், அவருடைய மகத்துவத்தையும் அவர் அருளுகிற ஆசீர்வாதங்களுக்கு மேலான ஆசீர்வாதமாகிய நித்திய ஜீவனுக்கு ஏற்ற வசனங்களையும் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை, அந்த சத்தியத்தை தியானிக்க போகிறோம். என்னோடு இணைந்திருங்கள். ஒரு சிறு ஜெபத்திற்கு பிற்பாடு ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என் பரலோக தகப்பனே, அற்பர்களும் நீசர்களும் குப்பைகளும் தூசிகளும் ஆகிய எங்களுக்கு உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை இலவசமாய் தந்திருக்கிறீர். அந்த வார்த்தைகளை நாங்கள் உட்கொள்ளவும், எங்கள் ஆவியிலே நாங்கள் உயிரடையவும், உம்முடைய சத்தியத்தின் வெளிச்சம் எங்கள் ஒவ்வொருவரும் மீதும் பிரகாசிக்கவும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஏற்றுக்கொள்ளும். எல்லாவற்றுக்கும் மேலாக சத்திய ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ள நீர் உதவி செய்யும். அளவில்லாமல் நீர் எங்கள் மீது ஊற்றும். அர்ப்பணை மறைத்து நீர் வெளிவிடும். நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பரலோகம் கண்களுக்கு எட்டவில்லை என்றாலும் நாம் விசுவாசத்தோடு அதற்காய் வாஞ்சியோடு காத்திருக்கிறோம். அந்த நாளையும் அந்த ராஜ்யத்தின் மகிமையையும் என் தேவன் வாசமாயிருக்கிற அந்த ஸ்தலத்தையும் நான் காணுகிற அந்த நாட்களுக்காய் இந்த பூமியில் நான் பிரயாசத்தோடு அந்த இலக்கை நோக்கி நான் தொடருகிறேன். உங்களுடைய இலக்கும் அதுவாகவே இருக்கட்டும். பொதுவாக நாம் பள்ளி காலங்களிலோ இல்லை கல்லூரி நாட்களிலோ நாம் படிக்கும் பொழுது நமக்கு தேர்வுகள் வைக்கப்படும். அந்த தேர்வுகள் நாம் அடுத்த கட்டத்திற்கு கடந்து போவதற்கு, நம் நிலையை உணர்த்துவதற்கு, நம்மை மேலெடுப்பதற்கு அந்த தேர்வுகள் உதவி செய்கிறது. அந்த தேர்வுகளுக்கு கேள்விகளை இதிலிருந்து எடுப்பார்களே என்றால் 6 மாத காலமோ 1 வருட காலமோ நம்மிடத்திலே புத்தகங்கள் கொடுக்கப்படும். அந்த புத்தகங்களை நாம் முழுவதும் வாசித்து அதிலே புரிந்து கொண்டு அந்த நாளுக்காய் நாம் காத்திருப்போம். அந்த தேர்வு வருகிற பொழுது இதோ கேள்வித்தாள்கள் நம்மிடத்தில் கொடுக்கப்படும். சில நேரங்களில் எல்லா கேள்விகளுக்கும் நாம் பதில் எழுவது உண்டு. சில நேரங்களில் பதில் தெரியாமல் நிற்பதும் ஒன்று. இந்த உலக கல்வியில் வெற்றி பெற்றவர்களும் இருக்கிறார்கள், தோல்வி அடைந்தவர்களும் இருக்கிறார்கள். ஆனாலும் அந்த வெற்றி பெறவில்லை என்றால் அவர்களால் அடுத்த கட்டத்திற்கு கடந்து போக முடியாது. உலக வாழ்க்கைக்கு எப்படி என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, இந்த பூமியில் நாம் இருக்கும் காலமெல்லாம் வேதாகமம் என்கிற இந்த ஒரே புத்தகத்தை வாசித்து கொண்டே இருக்கிறோமே, இந்த புத்தகம் ஜீவனாய் இருக்கிறதாம். இதிலே சகலமும் அடங்கி இருக்கிறதாம். தேவன் ஒட்டுமொத்த பரலோகத்தையும் ஒரு புத்தகத்தில் அடக்கி வைத்திருக்கிறார். இந்த புத்தகம் மேன்மையானது. இதை நாம் வாழ்நாளெல்லாம் படித்து கொண்டே இருக்கிறோம். அப்படி என்றால் அடுத்த கட்ட நகர்வு என்ன? நம்மளுடைய அடுத்த நிலை என்ன? நாம் சிந்திப்பது அவசியமாக இருக்கிறது. நம்ம எல்லோருக்கும் ஒரு ஆசை உண்டு. இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமில்லை. இந்த உலகம் ஒரு நாள் அழிந்து போகும். இது எல்லாம் நமக்கு நன்கு அறிந்தது தான். இந்த உலகத்தில் இருந்து கொண்டு நாம் ஆசைப்படுகிறதெல்லாம் அந்த நித்திய ஜீவனை அடைய வேண்டும். மரணமில்லாத ஒரு பரலோக வாசியாய் நான் மாற வேண்டும். இம்மையில் எனக்கு பாடுகள் இருந்தாலும் மறுமையிற்கான சந்தோஷத்தை நான் அடைந்தே தீர வேண்டும் என்று வாஞ்சிக்கிற அந்த வாஞ்சை நம்ம எல்லோரிடத்திலும் உண்டு. ஆசைகள் யாருக்கு இல்லை? உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆசை என்று ஒன்று இருக்கத்தானே செய்யுது. ஆனால் அந்த ஆசைகளை நாம் எங்கு தேடுகிறோம்? நம் எண்ணங்களும் நம்மளுடைய விருப்பங்களும் நம்மளுடைய உணர்வுகளும் எங்கே இருக்கிறது? கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ளாய் நாம் இழக்க வேண்டிய இழப்புகள் அதிகமாக இருக்கிறது. இழப்புகள் இல்லாத
தியாகங்கள் இல்லாத வாழ்க்கை ஒரு காலமும் முடிவடைகிறதில்லை. அப்படியாய் பரலோகம் போக வேண்டும் என்கிற ஆசை நம் எல்லோருக்கும் உண்டு. இந்த பூமியிலையும் நமக்கு நிறைய ஆசைகள் இருக்குது. நம்ம கேட்போம், எனக்கு ஒரு வீட்டை வாங்கிடணும், நான் ஒரு கார் வாங்கிடணும், ஒரு நல்ல செல்ஃபோன் வாங்கணும் அப்படிங்கிற அந்த ஆசைகள் இருக்கும். அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக நிறைய உழைக்க வேண்டியது இருக்குது, நிறையா தியாகம் செய்ய வேண்டியது இருக்குது, நிறையா தேட வேண்டியது இருக்குது. ஒரு நாள் அதை அடைஞ்சிரும் போது அந்த சந்தோஷம் வந்துடுது. இப்போ பரலோகம் போகணுங்கிற ஆசை இருக்குல்ல, அந்த ஆசை அடைய நீங்கள் எதை இழக்க போகிறீங்க? எதை இழக்க வேண்டியது இருக்குது? பவுலுக்கு ஆசை இருந்துச்சு. பவுலுக்கு ஒரு மாபெரும் ஆசை இருந்தது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடே எழுந்திருக்கும்படியாகும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எவ்வளவு அழகான வார்த்தை! பவுல் அவருக்காக, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை அடைய வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணி குப்பையுமாய் விட்டான். அந்த ராஜ்யத்திற்குள்ளாய் நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டும் என்றால் பவுல் அழகாய் பயன்படுத்துகிறான், அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி நான் உயிர்த்தெழுதலில் அடைய வேண்டும். அந்த பரலோக ராஜ்யம் நமக்கு முன்பாக நிற்கிறது. நாம் இறக்க வேண்டியதும் இழக்க வேண்டியதும் இந்த உலகத்திலான காரியங்கள். ஒரு மனுஷன் பாவத்தில் அகப்பட்டிருப்பான என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் மரித்தவனுக்கு சமமாகவே இருக்கிறான். மரித்தவன் பரலோகம் செல்ல முடியாது, எழுந்தவன் பரலோகம் சொல்ல முடியும். கிறிஸ்துவோடு நீங்கள் மரிப்பீர்களே என்றால் அவரோடும் கூட உயிர்த்தெழுந்து அந்த ராஜ்யத்திற்குள்ளாய் நாம் செல்ல வேண்டும். பவுலுக்கு ஒரு ஆசை இருந்தது. அந்த ஆசை, நான் பரலோகத்தை அடைய வேண்டும். அதே ஆசை நமக்கும் இருக்குது. ஆனால் நான் செல்கிற இடங்களில் நான் கேட்பது உண்டு, யாரெல்லாம் பரலோகத்துக்கு போக ஆசைப்படுறீங்க? அப்போ எல்லாரும் கைகளை உயர்த்துவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த கேள்வி, ஆண்டவர் நாளைக்கு வராரு, இல்லை இப்போ வந்துட்டாருன்னா யாரெல்லாம் பரலோகம் போவீங்கன்னா கைகள் உயரதே இல்லை. ஆசை மட்டும் வைத்து கொண்டு அந்த ஆசையை அடைவதற்கான வாழ்க்கையும் நெறிமுறைகளையும் கிறிஸ்து நமக்கு கொடுத்து போன அடிச்சுவடுகளையும் பின்பற்ற மனதில்லாமல் நீங்கள் பரலோகம் எப்படி போக முடியும்? எப்படி போக முடியும்? இந்த உலகத்தில் மனுஷன் எல்லாவற்றையும் இழக்க தயாராக இருக்கிறான், எல்லாவற்றையும் இழக்கிறான். ஆனால் நித்தியத்திற்காக எதையும் இழக்க அவன் விரும்புகிறதில்லை. மனுஷனுக்கு நல்லா தெரியும் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு. ஆனால் அவனுடைய ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் விருப்பங்களும் நிரந்தரமான வீடு, நிரந்தரமான வருமானம், நிரந்தரமான ஆயுள், நிரந்தரமான ஆரோக்கியம், இப்படி எல்லாவற்றையும் நிரந்தரமாய் பார்க்கிறான். அந்த நிரந்தரத்தில் அவன் எதிர்பார்க்கிற ஆசைகளில் அது ஒரு குறைவோ இல்லை நிறைவேறாமலோ போகும்போது அவன் முழுவதும் உடைந்து போகிறவனாய், தன் வாழ்க்கை குறித்த கேள்விக்குறியாய் போய், எதிர்காலத்தை குறித்த பயத்திற்குள்ளாக போய் ஒரு இடத்தில் தேங்கி நின்று விடுகிறான். ஆனால் அதை அடைய வேண்டும் என்ற ஆசைக்கு நிறைய நேரம் செலவிடுகிறான், உழைக்கிறான். ஆனால் உலகத்தில் உள்ளவைகளுக்கு எப்படி என்றால் பரலோகத்திற்காக நீங்களும் நானும் இழக்க வேண்டியது நிறையாக இருக்கிறது. நாம் அந்த ராஜ்யத்தை அடைய எதை இழக்க போகிறோம்? ஆண்டவர் வீட்டை விட்டுருங்கிறாரா? இல்லை. ஆயுசை விட்டுருங்கிறாரா? இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள். உன் கோபத்தை விட்டு உனக்கு ஆசீர்வாதத்தை தர, உன் பாவத்தை விட்டு உனக்கு மன்னிப்பை தர, உன்னுடைய பொறாமையை விட்டு தாழ்மையை தர, உன் பெருமையை விட்டு பரலோகத்தையே தர. இதையெல்லாம் நீங்கள் இழக்க வேண்டியது இருக்குது அந்த ஒற்றை ராஜ்யத்தை அடைவதற்கு. ஆனால் மனுஷன் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும், எல்லாவற்றையும் தமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று ஆசையோடு தொடர்கிறானே தவிர பரலோகத்திற்காய் எதையும் இழக்க அவன் தயாராக இல்லை. வெறும் ஆசைகளை வைத்து கொண்டு மட்டும் நாம் பரலோகம் சென்று விட முடியுமா? இல்லை. உலகத்திற்கு ஒரு வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு போவதற்கு கல்வி முறைகளில் எப்படி நிலை இருக்கிறதோ பரலோகம் நமக்காய் ஒரு தேர்வை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறது. அந்த தேர்வில் ஆண்டவர் ஒரு கேள்வித்தாளை வைத்திருக்கிறார்.
அந்த கேள்வித்தாளுக்கு விடை எழுதுகிற காலம் இங்கே நமக்கு இருக்கிறது. அப்போ அந்த காலம், தேர்வுக்கான காலம் எந்த நேரமாக இருக்கிறது? இனி வரப்போகிறதா இருக்கிறதா? இல்லை. உங்கள் நாசல்லே சுவாசம் உள்ள இந்த வாழ்க்கையில் எப்பொழுது இந்த சத்தியத்தை நீங்கள் ஆராய்ந்து உணர்ந்து கொள்கிறீர்களோ அந்த நேரம் உங்களுக்கான தேர்வு துவங்குகிறது. நீங்கள் எழுத ஆரம்பிக்க வேண்டிய தேர்வு நாள் இதுவே. என் தேவனுடைய அந்த தாள் எங்கே இருக்கிறது? கேள்வித்தாள். அந்த கேள்வித்தாளை நான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன், அதை கண்டுபிடித்தும் விட்டேன். பரலோகம் ஒற்றை கேள்வியில் நிற்கிறது. அந்த கேள்விக்கு உங்கள் உள்ளம் பதில் எழுதுமே என்றால் பரலோகத்தின் கதவுகள் உங்களுக்காய் திறக்கப்படும். இந்த வேதாகமம் உங்களை பரலோகத்தின் வாசலிலே கொண்டு போய் நிறுத்தும். இந்த வேதாகமம் உங்களுக்கான கேள்வித்தாளை இங்கே வைத்திருக்கிறது. ஒரே ஒரு கேள்வியை. அந்த கேள்வி எங்கே? யோனா 5ஆம் அதிகாரத்தை நான் தியானித்த போது அந்த பொக்கிஷத்தை நான் கண்டுபிடித்து விட்டேன். அந்த யோனா 5ஆம் அதிகாரத்தில் அந்த பொக்கிஷ பெட்டியில் ஆண்டவர் ஒரு கேள்வித்தாளையும் அதை எழுதுகிற எழுதுகோலையும் வைத்து அதை மூடி அதை திறக்கிற ஒரு சாவியையும் திறவுகோலையும் தேவன் வைத்திருக்கிறார். நான் ரொம்ப நேரமாக யோனா 5ஆம் அதிகாரம்னு சொல்கிறது உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கலாம், உங்களுக்கு அதிர்ச்சியம் ஏற்படுத்தியிருக்கலாம். உண்மைதான். வேதாகமம் நிறைய பொக்கிஷங்களை, நிறைய அதிசயங்களை தன்னிடத்தை மறைத்து வைத்திருக்கிறது. வேதாகமத்தை சிலர் ஆசீர்வாதத்திற்காக தேடுகிறார்கள், அதை கண்டடைகிறார்கள். சிலர் ஆறுதலுக்காக வேதத்தை தேடுகிறார்கள், கண்டடைகிறார்கள். ஆனால் சத்திய ஜீவ வார்த்தைகளை தேடுகிறவர்களை வேதாகமம் தேடிக்கொண்டே இருக்கிறது. எரேமியா 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும், சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும், எருசலேமின் தெருக்களில் திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளில் தேடுங்கள், காண்பீர்கள், ஆனால் நான் மன்னிப்பை தருகிறேன் என்று. ஆண்டவர் சத்தியத்தை தேடுவதற்கு இந்த வேதத்தை கையிலே கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம எதை தேடுறோம்? நம்ம வாழ்க்கை எந்த தேடுதலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது? உலகத்தில் உபத்திரவம் உண்டு, உலகத்தில் தேவைகள் உண்டு, நாம் இருப்பதற்கு உண்பதற்கு எல்லாவற்றுக்கும் தேவை உண்டு. இது மட்டுமே போது என்கிற வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கையாக இருக்க முடியாத. அந்த அதிகபட்ச எய்ம் என்ன? பரலோகம் போகணும், அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும். என்னை உண்டாக்கின என் தேவனை நான் முகமுகமாய் தரிசிக்க வேண்டும். எந்த கரம் என்னை உருவாக்கினதோ, எந்த சுவாசம் எனக்கு உயிர்ப்பித்ததோ, எந்த கண்களில் எனக்கு மன்னிப்பும் இரக்கமும் கிருபையும் கிடைத்ததோ, எந்த கரங்கள் என் பாவத்தின் அடிச்சுவடுகளை சுமந்து கொண்டு சிலுவையில் தொங்கினதோ, அது எல்லாவற்றையும் நான் பார்க்க வேண்டும். பெரிய ஆசைகள் உள்ளத்தில் இருக்கிறது. அந்த ஆசைகளுக்காய் நாம் ஓட வேண்டியதும், உழைக்க வேண்டியதும், தியாகம் செய்ய வேண்டியதும், இழக்க வேண்டியதும் நிறையாக இருக்கிறது. அதை எங்கே அடைய முடியும் என்றால் தேவன் சத்தியத்தை தேடுகிறவர்களை தேடிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் சத்தியத்தை தேடுகிறவர்களை தேடிக்கொண்டே இருக்கிறார். நம்மளுடைய தேடல் என்ன? நம்மளுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இந்த உலகத்தில் எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது? ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லுகிறோம், கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம், ஆண்டவருடைய சத்தியங்களை அன்றாடம் வாசிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், தேவனிடத்தில் மன்றாடுகிறோம், எல்லாம் செய்து கொண்டே இருக்கிறோம். உங்கள் உள்ளம் உடையவில்லை என்றால், உங்கள் மனம் மாறவில்லை என்றால், நீங்கள் பரலோகத்திற்காய் உங்களுடைய அற்ப குணங்களை இழக்க தயாராகவில்லை என்றால் எப்படி பரலோகம் போக முடியும்? ஆண்டவர் சொல்லுகிற முறைமைகளை, கற்றுக் கொடுக்கிற நீதி நெறிமுறைகளை, அவர் நமக்கு வைத்து விட்டு போன அடிச்சுவடுகளை பின்பற்ற மனம் இல்லாமல் உலக சிற்றின்பங்களினாலும் அற்ப சந்தோஷத்தினாலும் கடந்து போய் கொண்டு நாளைக்கு 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 என்று நாட்களை கடந்து கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு திரும்பாமல் தொலைந்து போகிற எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் உண்டு. எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் உண்டு. இந்த உலகத்தில் நான் எல்லாத்தையும் தேடுகிறேன், ஆண்டவர் என்னை தேடிக்கொண்டிருக்கிறார். எதற்காகனா இந்த சத்தியத்தை கொடுப்பதற்காக நிற்கிறார். ஆசீர்வாதத்திற்காய் ஆண்டவருக்கு முன்பாக கைவிரித்து நிற்கிற மக்கள் ஆண்டவர் கொடுக்கிற சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு எப்பொழுதும் தயக்கத்தோடவே நிற்கிறார்கள். அந்த சத்தியம் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் இழக்க வேண்டிய காரியங்கள் அநேகமாக இருக்கிறோம். எவன் ஒருவன் கிறிஸ்துவுக்காய் எல்லாவற்றையும் இழக்க பவுலை போலது எழும்பி நின்று தேவரீர் என்னை என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீரோ என்று கேட்க பிரயாசப்படுகிறானோ, அவனுக்கு பரலோகத்தின் திறவுகோல்கள் கொடுக்கப்படுகிறது, சத்தியங்கள் கொடுக்கப்படுகிறது. அந்த வார்த்தைகளை, அந்த சத்திய பொக்கிஷத்தை நம் ஆண்டவர் கையில் வேதாகமாய் கொடுத்திருக்கிறார். உன் தேடல் எங்கே?
எது இன்று உன்னுடைய தேடலோ அதுவே நாளை உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் உன்னுடைய தேடல் சத்தியத்தின் பிரகாரமும் ஆண்டவருடைய ஜீவ வார்த்தையை தேடுவதற்காக இருந்தால் பரலோகம் உன் வாசல் படியில் வந்து நிற்கும். பரலோகம் உன் வாசல் படியில் வந்து நிற்கும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். எதை? உலக சம்பத்துகளையா? உலக ஆஸ்திகளையா? இது எல்லாம் உங்களுக்கு தேவை என்பது ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பிறகு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறதே. எதை பிற்பாடு கொடுக்கிறேன் என்று சொல்கிறாரோ அதை முதன்மையாய் வைத்து தேடிக்கொண்டிருக்கிறோம். எதை முதலாவது தேடுங்கள் என்று சொல்கிறாரோ அதை பிற்பாடு வைத்து விட்டிருக்கிறோம். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பிதாவாகிய தேவன் ஒட்டுமொத்த பரலோகத்தையும் ஒட்டுமொத்த உலகத்தையும் கிறிஸ்துவின் பாதத்திற்கீழாய் வைத்திருக்கிறார். கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மேலாக வைத்திருப்பீர்கள் என்றால் இந்த உலகமும் இந்த உலகத்தின் உள்ளவைகளையும் உங்களுடைய பாதத்திற்கு கீழாக இருக்கும். மாறாக இந்த உலகத்தையும் இந்த உலகத்தின் உள்ளவைகளையும் நீங்கள் மேன்மையாக வைப்பீர்கள் என்றால் கிறிஸ்துவை எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். சத்தியத்தை தேடுகிறவர் தேவன் தேடிக்கொண்டே இருக்கிறார். வேதாகமம் தேடிக்கொண்டே இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கும் போது, தேவனை கண்டுபிடிக்கும் போது அந்த சத்திய கொடுக்கிற சந்தோஷம் என்ன தெரியுங்களா? எரேமியால ஒரு அழகான வசனம் இருக்குது. எரேமியா 15ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சத்தியத்தை தேடுகிறவனுக்கு அவருடைய நாமத்தை அவர் தரிப்பித்திருக்கிறார். அந்த நாமத்தை தரிப்பித்தவர்கள் உலகமோ எதிராளியோ கொண்டு போவதற்கு ஆண்டவர் ஒரு காலமும் அனுமதிப்பதில்லை. அவருடைய கரம் உங்களை இறுகப்பட்டு இருக்கிறது. சத்தியத்தை தேடுங்கள், தேவன் உங்களை தேடிக்கொண்டே இருப்பார். உங்களை தேடிக்கொண்டே இருப்பார். யோனா 5ஆம் அதிகாரம் அப்படிப்பட்ட தேடுதலின் பொக்கிஷம் உடைய அதிகாரம். நீங்கள் நினைக்கலாம், ரொம்ப நேரமாக யோனா 5ஆம் அதிகாரம் சொல்ல வேதாகமத்தில் 5ஆம் அதிகாரம் இல்லை. இல்லை, இந்த சத்திய ஆராய்ச்சி நிறைவடையும் போது நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். நான் வாக்குறுதி தருகிறேன். இந்த யோனா 5ஆம் அதிகாரத்தின் பொக்கிஷத்தை, அந்த இலக்கை நாம் அடைய வேண்டுமே என்றால் அந்த பொக்கிஷத்தை திறவுகோலை தேவன் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் வைத்திருக்கிறார். இந்த லூக்கா 15ஆம் அதிகாரம் எனக்கு பிடித்த ரொம்ப விசேஷத்தமான அதிகாரம். இதை படிக்கும் போதெல்லாம் நான் உடைந்து போகிறேன். புது புது காரியங்களை தேவன் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். 3 உவமைகள் இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. 1, காணாமல் போன ஆடு, தெரிந்தது தான். 1, 2வது காணாமல் போன காசு, தெரிந்தது தான். 3வது காணாமல் போன குமாரன், தெரிந்தது தான். தெரிந்ததை மறுபடியும் பேசுவதனால் என்ன ஆக போகிறது? நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நாம் பார்க்க மறந்த, தியானிக்க மறந்த, நாம் உடைய வேண்டிய, உருமாற வேண்டிய சத்தியங்கள் இதில் நிறைந்திருக்கிறது. நீங்கள் பார்த்த பார்வையிலிருந்து சற்றே இது வேறுபடும் என்று நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். இந்த 3 உவமைகளும் 3 காரியங்களை பேசுகிறது. காணாமல் போன அந்த ஆட்டை பற்றி மட்டுமல்ல, காணாமல் போன அந்த காசை பற்றி மட்டுமல்ல, காணாமல் போன மகனை மட்டும் இல்லை. இந்த மனிதகுலம் தேவனை விட்டு விலகி போய் ரொம்ப நாட்கள் ஆகிவிட்டது. ஆண்டவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். நீங்களும் நானும் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்று. இந்த ஊமையின் முதல் 3 ஊமைகள் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறது. அது என்னன்னா, தேவன் அன்போடு இருக்கிறார். இந்த 3 ஊமைகளும் ஒரே புள்ளியை நோக்கி நகருகிற 3 பாதைகள். இந்த 3 பாதைகள் வழியாய் நீங்கள் பிரயாணப்பட்டு போவீர்கள் என்றால் ஒரு இலக்கை அடைவீர்கள். அந்த இலக்கு உங்களை உடைக்கும். நீங்கள் யார் என்பதை சொல்லும். பரலோகம் உங்களை அழைத்த அழைப்பின் நோக்கமும் தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற சித்தத்தையும் அது உங்களுக்கு வெளிப்படுத்தும். உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து சிந்தித்து பார்த்து மனம் திரும்புவதற்கு இந்த உவமைகள் ஒரு பெரும் சாட்சியாய் நிற்கும். ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வந்து நிற்கும். நாம் எல்லோரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னுடைய விருப்பங்கள் இப்படி இருக்கிறது, என்னுடைய தேவைகள் இப்படி இருக்கிறது, என்னுடைய ஆசைகள் இப்படி இருக்கிறது, இது எல்லாம் எனக்கு வேண்டும் வேண்டும் வேண்டும்ன்ற ஆண்டவரிடத்தில் நம்மளுடைய விருப்பத்தையும் வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் நாம் தெரிவித்து கொண்டே இருக்கிறோம். அதனுடைய நீளம் பெரிதாய் இருக்கும். உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன், உங்களை ஆற்றுகிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன்.
எப்போவுமே நம்ம விருப்பத்தையே அவர்கிட்ட சொல்கிறோமே, அவர்கிட்ட என்னைக்காவது, பா நான் என்னவா மாறணும்னு நினைக்கிறீங்க? நீர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன? உம்முடைய விருப்பம் என்னை பற்றியது என்ன? உம்முடைய சித்தம் என்னை பற்றினது என்ன? கேட்டிருப்போமா? பவுலை போல, ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? என்னுடைய விருப்பத்தை எல்லாம் சொல்லிவிட்டு ஆண்டவருடைய சித்தத்தை நான் கேளாமல் போவேனே என்றால் பரலோகம் எப்படி எனக்கு சொந்தமாகும்? என் அன்பானவர்களே, இந்த ஊமையின் பிரயாணத்தில் நாம் ஒரு பெரிய நோக்கத்தை, இலக்கை நோக்கி கடந்து போகிறோம். அந்த இலக்கை கடந்து போவதற்கு தேவன் நமக்கு பெரிய ஒத்தாசை செய்ய போகிறார். நம் மனக்கண்களை திறக்கப் போகிறார். நம் சரீர கண்களை தெளிவடைய செய்ய போகிறார். இதற்கு முன்பாக இந்த அதிகாரத்தை நீங்கள் படித்திருந்தாலும், இதற்கு முன்பாக இந்த அதிகாரத்தில் உள்ள ஊமைகளை நீங்கள் கேட்டிருந்தாலும், இப்பொழுது அதன் பார்வையையும் அதனுடைய ஆழத்தையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இந்த 3 ஊமைகளுக்குள்ளாய் நாம் பிரவேசிக்க வேண்டியது இருக்கிறது. காரணம், நாம் உடைய வேண்டும். நம் உள்ளத்திலே நாம் தொலைந்தவர்களாய் நாம் உணர்த்தப்பட்டால், கிறிஸ்துவினால் கண்டுபிடிக்கப்பட அவரை நோக்கி நகரவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இந்த திறவுகோலை எடுத்துக்கொள்வோம். யோனா 5ஆம் அதிகாரம் என்கிற பொக்கிஷத்தை கண்டடைவதற்கு இந்த லூக்கா 15ஆம் அதிகாரம் என்கிற திறவுகோலை எடுத்துக்கொண்டு நாம் ஒரு யாத்திரையை தொடங்குவோம். அந்த யாத்திரையில் இதோ பரலோக தெய்வம் இஸ்ரவேலர்கள் கானானுக்கு செல்லும்போது அந்த யாத்திரையாகத்திலே அவர்களோடு இருந்தது போல, இந்த உவமைகளை 15ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்கிற இந்த நேரம் துவங்கி முடிக்கிற அந்த நேரம் வரைக்கும் இஸ்ரவேலை காத்தவரும், அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் அவர்களை விடுவித்தவரும், அவர்களுக்கு நியாய பிரமாணத்தை சீனாயிலே கொடுத்தவரும், கசந்த மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினவரும் நம்மோடு இருப்பார். நம்மளுடைய இளைப்பாறுதலுக்குள்ளாய் பிரவேசிக்கவும் தேவ ஆவியானவருடைய அனுகிரகமும் நம்மளோடு இருந்து இந்த சத்தியத்தை ஆழமாய் அனுபவிக்கவும் தெரிந்து கொள்ளவும் உள்ளமுடைய உருமாற இந்த உவமை நமக்கு உதவி செய்யும். காத்திருந்து சேருங்கள், நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த 3 உவமையும் 3 விதமான மனிதர்களை குறிக்கிறது. இந்த 3 மனிதர்களில் நீங்களும் நானும் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எந்த நிலையில் இருந்தால் என்ன? ஆண்டவர் நம்மை தேடிக்கொண்டே இருக்கிறார். நாம் சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கப்பட போகிறோம். கண்டுபிடிக்கப்பட்ட அந்த நாள் நாம் தேர்வு எழுத துவங்க போகிறோம். நிச்சயம் அதில் வெற்றி பெற ஆண்டவர் எப்பொழுதும் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். என் அன்பானவர்களே, இந்த ஊமையை தியானிப்போம். சிந்தையில் அல்ல, பரலோகம் அருளுகிற சத்திய வார்த்தைகளை கொண்டு நாம் தியானத்திற்குள்ளாக கடந்து போவோம். இதோ இந்த ஊமையை நாம் தியானிக்கும் போது ஆண்டவர் உங்களோடையும் என்னோடையும் இடைப்பட்டு இதில் மறைந்திருக்கிற மேன்மைகளை நமக்கு கற்றுத்தருவாராக. ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். இணைந்திருங்கள். அடுத்த பிரயாணத்தில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இதோ இந்த ஊமையை நாங்கள் தியானிக்க போகிறோம். என் ஆண்டவருடைய கரம் எங்கள் மத்தியிலே இருந்து எங்களை முழுவதும் ஆட்கொண்டு இந்த சத்தியத்தில் எங்களுக்கு வைத்திருக்கிற உணர்வுகளையும் குணங்கள் மாற்றங்களையும் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் பேச இணைகிறோம். நீர் எங்களை இணைக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.